வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. நம்மளுடைய இருதயம் வந்து நம்மளுடைய ஆத்மா வந்து நல்ல ஒரு எ பதப்படுத்தி இருக்கணும் அப்டின்ட்டுன்னு. நல்ல ஒரு விதைச்சா எப்படி இருக்கணுமோ, அந்த மாரி நம்மளுடைய இருதயம் வந்து நல்ல ஒரு பதமா இருக்கணுன்ட்டுன்னு இது மண்ண எப்படி பதப்படுத்துறாங்களோன்னு பயிர் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி நம்மளுடைய இருதயமும், நம்மளுடைய ஆத்துமாவும் அப்படி ஒரு இதுவா இருக்கணும்னு சொன்னாரு. அந்த விதை எப்படி நல்ல நிலத்துல போடப்படுதோ, அந்த மாதிரி என்னுடைய இதயமும் வந்து, என்னுடைய ஆத்துமா, ஆவி, சரீரம் எல்லாமே ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அ அவருக்கு உண்மையா நான் வேத வசனம் படிக்கிறேன். இன்னும் நல்லா படிக்கணும். நல்லா ஆராதனை நேரத்துலயும் நல்ல பாட்டுங்க பாடணும் அப்டின்ட்டுன்னு ரொம்ப ஆவலா இருக்கிறேன். கர்த்தர் வந்து எல்லா ஜெபத்துலயும் நான் வரணும்னு ரொம்ப வாஞ்சையா இருக்கிறேன். என் வாஞ்சையெல்லாம் ஆண்டவர் அறியிறாரு. கண்டிப்பா அதெல்லாம் நான் வந்து ஒரு 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 கூட்ட ஆத்துமாக்கள சேர்க்கணும் நானு. அந்த அளவுக்கு என்ன ஆதாயப்படுத்தணும். என்னுடைய ஆவிக்குரிய இதுல வந்து வாழ்க்கையில வந்து நான் வந்து ஆண்டவருக்கு உரிய ஒரு நல்ல ஒரு பெண்ணா நான் வளரணும். நான் இன்னும் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் நல்லா வளரணும்னு நானு ரொம்ப அத ஆசைப்படுறேன். அவரு எனக்கு சொல்லும்போது அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அதுதான் என்னோட பேசின வார்த்தை. நான் கிறிஸ்துக்குள்ள இன்னும் வளரணும் நானு அப்டின்ட்டுன்னு. இன்னும் நான் என்னுடைய ஜெபத்திலயும் சரி, என்னுடைய வேத வாசிப்புலயும் சரி, என் பிள்ளைகள வளர்க்குறதுலயும், என் கணவர் வந்து குடிக்கிறாரு. அதுலயும் நான் வந்து அவரு குடிச்சாலாம் அவரு நான் பேசுற விதத்துல அவரு என்ன பார்த்தே அவரு மாறணும் அப்டின்ட்டுன்னு நானு இந்த வார்த்தையெல்லாம் நான் உணரப்பட்டேன். கர்த்தருக்கு நன்றி. ஸ்தோத்திரம்.